என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அமைதியா இருக்கு. அமைதியாரு, அப்பதான் நான் பேச முடியும். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். வீர தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை இங்கே தமிழரின வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் அவர்கள். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் வியட்நாம் விடுதலை புரட்சியாளர் ஹோ சி மின் அவர்கள். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு என்பது
கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடரும் என்கிறான் ஹிட்லர். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என்னரும் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. அதனால்தான் நாம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் இருந்துதான் எழுச்சியுற வேண்டும். அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து எழுச்சியுற துடிக்கிறோம், மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம், பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள. பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை. வரலாறெங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி, எம்முடைய தொன்ம வேர் தேடி பயணிக்கிற போது நாங்கள் யார், நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம், எங்கு நாங்கள் வாழ்ந்தோம், எவ்விடத்தே விழுந்தோம் என்பதை அறிந்து தெளிர்ந்து உணர்ந்து நிமிர்கிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம். அந்த வரலாற்றின் தேடலில் மிக மிக முக்கியமான, மிக முதன்மையான பயணம்தான் செஞ்சிக்கோட்டை மீட்பு பயணம். என்னரும் தம்பி தங்கைகளே, நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே, இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக்கோட்டை தேசிங்கராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. அப்படித்தான் படித்தோம். வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான். என்றைக்கு தேசிங்கராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொறுத்தோமோ அவனுடைய நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது. ஆனால் வரலாறு என்ன, திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது? பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தக்கோன்
அவனுடைய மகன் கிருஷ்ணகோன், அவனுடைய மகன் கோனேரிக்கோன், இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள். நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதிலே கடி அரண செம்பர் 15 செஞ்சியர்கோன் கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதியப்பா. அதிலே காவல் மதில்கள், காவல் அரணாக இருக்கிற மதில்கள், அதை கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேறிய யானைகளை கொண்ட செஞ்சியர்கோன், செஞ்சிக்கோன், செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன், செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது. பல்வேறு ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதுதான் வரலாற்று குறிப்பு. இங்கே பிரச்சனை என்ன? தேசிங்கராஜா கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, சீமான் வந்து இது கோனேரிக்கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும் போது, இல்லை அது செஞ்சிக்கோன், செஞ்சியர்கோன், காடவன் கோன் என்று வருகிறது, அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை, வன்னியன் கோட்டை. ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை, அந்நியன் கோட்டை என்பதுதான். அது கோனார் கோட்டையா இருக்கு, வன்னியன் கோட்டையா இருக்கு, அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய பாட்டன், என்னுடைய இனம், முன்னோனுடைய வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிலே குப்பத்திற்கு பெயர் இதே செஞ்சியிலே கோனேரி குப்பம் என்று இருக்கிறது, கோட்டைக்கு பெயர் தேசிங்கராஜா கோட்டை என்று இருக்கிறது. கிருஷ்ணகோன் அவன் ஆளுகையில் அவன் பெயரையே அந்த நிலப்பரப்பில் பெயரிட்டு அழைத்தான் என்பதால் தான் அது கிருஷ்ணகிரி என்று பெயரானது என்பது வரலாற்று குறிப்பு. 300 ஆண்டுகள் 1190 தொடங்கி 1270 வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் ஆண்டிருக்கிறார்கள். அது கோன் என்றால் அரசனை குறிக்கும். ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் இடையர்குல கோனார் கோன் என்று எழுதியிருக்கிறது. அதிலே தெளிவாய்க் கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். இந்த கோனேரி கோட்டையை மீட்பதால் கோனாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல. என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது. இது யாரு? இது எதுக்கு? இது இந்த வேலையை யார் செய்வா? இவன் எவனும் செய்ய மாட்டான். எவன் செய்வான்? வரலாற்றின் மகன், பிரபாகரனின் மகன் சீமான் தான் இது செய்வான். என அடையாளம் என்பது என்னுடைய முகம், முகவரி. என் அன்பு தம்பி தங்கையில என்னரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார், வாழும் என்கிறார். ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை, என் தாய்மொழியை தொலைத்தோம், கண்முன்னே அழிய விட்டோம், எங்கள் அடையாளங்களை இழந்தோம், தொலைத்தோம். அது பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம், தான் தோன்றிகளாக திரிந்தோம். அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம். சொந்த நாட்டிலே அடையாளமற்ற அடிமைகளாகி போனோம். இப்ப என்ன நடந்தது? திடீர்னு ஐயா மோடி அவர்கள் இதை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவிக்க காரணம் என்ன? மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள், மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும். மான தமிழனுக்கு, மான தமிழன் மண்ணில் மராட்டியன் கோட்டை எதுக்கு இருக்கு? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? அது என்னது? இது நீ நுட்பமா பாரு, நல்லா கவனிச்சுக்க. இந்த கோட்டையை
யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது யாரு? இந்திய அரசு, தொல்லியல் துறை, ஐயா மோடி அவர்களின் அரசு. இதை கொடுக்கும் போது தடுத்திருக்க வேண்டியது யாரு? இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த அரசு இருக்குல்ல, திருட்டு அரசு, இந்த திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் வரும். எப்படி பார்த்தாலும் அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது. குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டுல முட்டை போடுமா, அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கிட்டு நாட்டாண்டிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஏளவும் தெரியும். அவனுக்கு ஒரு பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எந்த இளவும் இல்லை. எதா இருந்தாலும் என்னது எதுதான், எதா இருந்தாலும் என்னது. இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு குட்டி போட்டுருக்குன்னு சொல்லுங்க, எங்களாலதான் நாங்க தான். ஐயோ அப்பா, ராமசாமி ஐயா கட்டினதுன்னு கூட சொல்லுவாங்கடா கோட்டை, உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா. இத கவனி, இங்க பாரு, இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாரு. இந்த இந்தியம், திராவிடம், இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது, அழிப்பதுதான், தன்வயப்படுத்திக் கொள்வது. அது எங்க இருந்து? எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து, வழிபடுகிற இறைவன், கடவுளில் இருந்து. சிவன் யாருது? திருமால் பெருமாள் யாருடையது? எல்லாம் தன்னுடையது. தன்னுடைய எடுத்துக்கிறான். நம்முடைய மாயோன், நம்முடைய திருமால், அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிடுவான். என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான். சிவ் அப்படின்னா சிவன் மாத்திக்கிடுவான். எப்படி இருக்கு? முருகன் மட்டும் தமிழ் கடவுளாம். முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் இந்தி கடவுள எப்படி? அப்ப திருமாலும் பெருமாளும் உங்க கடவுள? டேய், 12 ஆழ்வாரும் ஏழ்ரா, 63 நாயன்மாரும் ஏழ்ரா, தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருப்புகழ் எல்லாம் என்னுடைய தாய் மொழிடா. பைத்தியக்கார பையல, கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கெல்லாம். இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிறோம்டா. எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்தவார், என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பைய பறி கொடுத்துட்டான், பேரங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான். இதுதான் பண்பாட்டு மீட்சி தான். இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த பண்பாட்டு மீட்சி. ஏய், சும்மா இப்படி நின்று கத்திக்கிட்டு போயிடறேன்னு நினைச்சுக்கிறாத. அப்ப நீ யாரு? யுனெஸ்கோ எந்த பக்கம் இருக்க? அது யாரு? டேய், எனக்கு யாரு அப்பன்னு தெரியும்டா. அவன்டா பக்கத்து வீட்டுக்காரன், இவன் தான் அப்பன்னு சொல்றது. பெத்தவன் சொல்றான்டா, நான் தான் அப்பன். நீ யாரு? ஜூலியஸ் சீசர் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன்னை பற்றி அறிவிப்பதற்கு முன்பு இவர் யார் தெரியுமா? காத்திருக்காதே, எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று ஜூலியஸ் சீசர் சொல்றான். நான் ஆக சிறந்தவன், தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். யாரா? ஏய், நீடா இந்த மோடி எடுத்து கொடுத்துருவாப்ல. இங்க இருக்கிற ஆளுகள்கிட்ட கேட்டா, நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்யறது? உன்னோட ஒரு ஏக்கர் இடத்தை எழுதிட்டு போயிட்டாருன்னு விட்டுருவே நீ? டேய், வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேசிய, என் பரம்பரை அடையாளமடா, என் பண்பாட்டு கோட்டையடா, செஞ்சு கோட்டை. அவன் எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன். நான் என்ன? மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக
என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவேன் பாக்குறேன். எப்படி வாங்குவேன்? அவர் அறிவிச்சுருவாரு. இவரு கங்க்ராச்சுலேஷன். யாரு? நம்மளுடைய ஹானரபிள் போஸ்ட்மேன் இருக்காப்ல இல்ல, ஒருத்தர் இருக்காப்ல, எல்லாத்துக்குமே கடிதம் தம்பி. அவரே எழுதுவாரா, எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது, எவனா எழுதி விட்டுருவான். வாழ்த்துக்கள். யார்? இவங்க அப்பம் தாத்தா விட்டு கோட்டை இல்லது, அதனால விட்டுருவாப்ல. ஏன் அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு. அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம், அது கொடுத்துருவீங்களா? பிரதமர் கொடுத்துட்டாப்ல. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான், எடுப்பான், கொடுப்பான். திராவன் கூடவே இருப்பான். அவன் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு திட்டங்களை, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஸ்டெர்லைட், அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன், இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான். திராவிடன் பல்லை இழிப்பான். புரியுதா? உனக்கு புரியுது நினைக்கிறா? கச்சத்தீவை உன்னுடைய உடைமையை, உன்னுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொடுப்பான். யார்? இந்தியன், ஆரியன். ஆரிய இந்திய ரெண்டு வெவ்வேறு இல்லடா, ரெண்டு ஒண்ணுதான். அவன் கொடுப்பான். திராவிடன் தடுக்காது கூடவே நின்று ரசிப்பான். புரியுதா? இதனால் தான் நம்முயிர் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்றார்? ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார். அவன் கொடுத்தா இவன் தடுக்காம சிரிக்கிறான். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். எப்படி இப்ப புரியுதாடா? இங்க ஒரே கோட்பாடு தான்டா. இந்தியம் திராவிடம் ரெண்டையும் வீழ்த்தக்கூட பேராற்றல் தமிழ் தேசிய கருத்தியல், தமிழ் தேசிய புரட்சியல் தான்டா. இங்க நல்லா கவனிச்சுக்க. நீ ஒன்னையும் பாரு, ஒன்னையும் பாத்துக்க. நீ இங்க பாரு, இங்க பாரு, உனக்கு சொல்றேன் பாரு. திருச்சி விண்ணூர்தி நிலையத்தில் ஒரு பிரச்சனை இல்லடா, ஒரு பிரச்சனை இல்ல. ஆனால் அந்த விண்ணூர்தி நிலையத்தை மூடிட்டு 3000 ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை எடுத்து ஏரி குளங்கள் எல்லாம் தூத்து ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டிக்காண்டா. கட்டினா அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு. எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான். இந்த கோயில் என்ன கோயில்? திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம். அதுதான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு முத்திரையிலையும் அதுதான் இருக்கு. இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும் நினைக்கிற? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்டா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கும். தூக்குடா, அதான்டா என் அடையாளம். தமிழனின் பெருமையை வள்ளுவ பெருமகனார் தான். தூக்கிடுறோம். அந்த கோயில வாசல்ல வச்சிருக்கான். ஆனால் உன்னுடைய அடையாளம் எது? கோயில் வைக்கணுமா? எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும்? எந்த கோயிலை வச்சிருக்கணும்? தன் நிழல் தரையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் சொல்றா. டே, உலகத்துல ஒரு கட்டடம் சொல்ற, உலகத்துல சொல்லு. எப்படிடா இந்த கல்லை சாரங்கட்டாமல் மேலே ஏத்தி கட்டினான் என்று உலகம் வியக்கிற, உலகத்தின் தலை சிறந்த வியப்பு, அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில். அந்த கோயிலை நீ வைக்கிறனா எங்க வச்சிருக்கணும்? என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில வாசல்ல வச்சிருக்கணும். வைக்கல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லணை. நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த வாசல்ல என்ன பண்ணிருக்கணும்? என்னுடைய பெருவுடையார் கோயில வச்சிருக்கணும். இல்லைன்னா என் கல்லணையை வச்சிருக்கணும். நீ ரெண்டும் இல்லாம திருவில்லித்தூர் கோயில் வச்சிருக்கான். வைக்க அவன் வச்சான், இவன் வாயை இழிச்சான். குட் குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய், கொஞ்ச நஞ்ச வேலை இல்லடா. ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா. ஏன்னு வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகணும்டா.
இப்பவே பல பேர் அழைச்ச அண்ணா அந்த கான்ட்ராக்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே அப்படி. ஐயோ இவங்க எல்லாம் பெரிய வெங்காயங்க, ஒரு 6 அடி எல்லாம் படுக்க மாட்டாப்புல, 2 ஏக்கர்ல தான் படுப்பாப்புல. டே உள்ள படுத்து உருள்வாங்க போடுங்க, அப்படியே அப்படியே உருண்டு கடற்கரையில ராத்திரியா இருந்துருச்சு அப்படியே வாக்கிங் போவாங்க போடுறது. டே உங்களை எல்லாம்டா டே செக்கிழுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல, தூக்குல தொங்குனவன் எங்க படுத்திருக்கான்னு தெரியல. நான் டே நீங்களா உங்களை எல்லாம்டா டே வேணாம்டா. இப்ப ரொம்ப கோபம் வருது. இப்பெல்லாம் அவன் சிக்கிருந்தான்னு வச்சுக்க செத்தான், நான் ஜெயிலுக்கு கொண்டிருப்பேன். ஏன்னா இது என்னது என்னது டேய், இது என்ன தெரியுமா? பனங்காட்டு நரி சலசொலப்புக்கு அஞ்சாது, திராவிடர்களின் பொன்மொழி. அவனுக்கு தெரியாது பனங்காடே நம்ம தான், அவனுக்கு தெரியாது. 2வது அவன் பனங்காட்டு நரி, நம்ம வன்னிக்காட்டு புலி. அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. அங்க நாட்டுல பாட்டு, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா பாட்டு. வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது. என்ன பாட்டு? என் ஜனமே என்னினமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி, வீதி புறாம் பீகாரு. அவன் என்னென்ன வேலை பண்ணிட்டான்னு நினைக்கிறான் நம்மள. ஒவ்வொன்னையும் பாரு, எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியேற்றினான் பாரு அவன். நீ வழிபாட்டு தலம் இங்க போனா, இப்ப அந்த கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கோன் சிலை இருக்கு. நீ ஏன் கோயிலுக்குள்ள உன்னை போவிடல? போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கோன் கட்டியிருக்கான். எப்படி இருக்கு பாரு, அந்த வாசல்ல வச்சிருக்காண்டா ஆனந்த கோன் கட்டியதுன்னு ஒரு பலகை. அதுக்கப்புறமா யுனெஸ்கோக்கு சொல்றாண்டா மராட்டிய மன்னனின் இது படைத்தலம்னு. இதெல்லாம் கொழுப்பு தானடா, இதெல்லாம் கொழுப்பு தானே. ஏன்னா செட்டைய பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெற்று முழக்கம் அல்ல, வெற்று கூச்சல் அல்ல. 2026க்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ரொம்ப நாளா நானா காதலிச்சிருந்தேன். போத் சைடு லவ் வருது. இல்லைன்னா ஒன் சைடா ஒருதலை ராக மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் அலைகள் ஒருதலை மாதிரி போகுது. அப்ப நீ இங்க பாரு, நல்லா கவனி எப்படி எப்படி பண்றாங்க பாரு, எப்படி எப்படி பண்றாங்க பாரு. உனக்கு கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, அது வரலாற்று பேராவணம். உன்னுடைய வரலாறு அந்த கோயில்களின் மதில் சுவர்கள்ல தான் கல்வெட்டாக நீ செப்பேடுகளில் குறிக்கி வைக்கப்பட்டிருக்கு. உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றான். நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டு, அது ஒரு கூட்டம். கோயிலுக்குள்ள போகாத, அது வழிபாடு சாமியை கும்பிடுறது முட்டாப்பைய வேலை, இது ஒரு கூட்டம். நீ வெளியேறிட்ட. வெளியேறின பண்ண உன் மொழியும் வெளியேறிடுச்சு, வேற மொழி உள்ள போயிடுச்சு. அப்ப மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய். அதனால நீ வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய், நிராகரிக்கப்பட்டாய். உன்னுடைய வரலாறு என்பது என்ன? உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன? என் உடன் பிறந்தானே, என்னரும் தங்கைகளே, தம்பிகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உங்களுடைய சிந்தையை அழுத்தி பாருங்கள். உங்களுடைய வரலாறு, அரசியல் வரலாறு என்ன? என்ன? திராவிட இயக்க வரலாறு தான். இதுக்குள்ள சொல்லுவான் ஈவேரா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், ஐயா அம்மா ஜெயலலிதா அவர்கள். இப்ப ஐயா எடப்பாடி பேச்சு வரும்போது பாருங்க, புரட்சி தலைவர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள், இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள். இதை தவிர ஒண்ணும் கிடையாது. பேர்தானவர்கள். உங்க கொள்கை என்னங்க? உங்க கொள்கை என்னங்க? இதுதான். அவங்களுக்கு என்ன?
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவின் பேரருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுவதாக. ஆமென். தமிழர் இன அரசியல் வரலாறு என்பதை நீ பார்த்தீங்கன்னா, உன்னுடைய எல்லையை மீட்க போராடிய பெருந்தகைகள், உன்னுடைய தாத்தாக்கள் மார்சல் நேசமணியோ, நம்முடைய சிலம்பு செல்வர் தாத்தா மாப்போசியோ இல்ல. உன்னுடைய மொழி மீட்க காக்க போராடிய தனித்தமிழ் அடிகளார் தாத்தா மறைமல் அடிகளாரோ, முத்தமிழ் காவலர் தாத்தோ கியாப்பே விஸ்வநாதமோ, தாத்தா அண்ணல் தங்கவோ கிடையாது. பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் அவர்களோ, சிந்தனை சிற்பி தாத்தன் சிங்காரவேலரோ, இது போன்ற எந்த அடையாளமும் உனக்கு கிடையாது. இந்த நாட்டின் மக்களின் மானம் கப்பல் எறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பலோட்டிய நம்மளுடைய பாட்டன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாருடைய வரலாறு கிடையாது. நம்மை எல்லாம் படிக்க வைத்த பெருந்தலைவன் தாத்தன் காமராஜ் வரலாறு கிடையாது. தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்கத்தர் வரலாறு கிடையாது. இப்படி தமிழின முன்னோர்கள் எதுவும் நம் அடையாளங்கள் இல்லை. ஐயா ஈவேரா அவர்களிடத்தில் இருந்துதான் இவர்கள் தொடங்குவார்கள். இவர்கள் இதேதான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையில் உன்னுடைய வரலாறு எங்கு தொடங்குகிறது? என் உடன் பிறந்தானே, நம்முடைய ஆதி தகப்பன் என்று நம்முடைய மொழியின் உயிர் எழுத்தை ஆ என்ற எழுத்தை எழுத தொடங்கினானோ அன்று தொடங்குகிறது தமிழனுடைய அரசியல் வரலாறு. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய வரலாற்றின் தொடக்கம் இருக்கிறது என்பதை பார். இந்த பெருங்கடலுக்குள்ளே உலகிலே முதலில் கப்பல் ஓட்டியவன் நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன், பேரரசனின் பெருமகன் அரசேந்திர சோழன். இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு போர் கப்பலை இந்த நாட்டிற்கு பரிசு அர்ப்பணிக்க வந்த போது அவர் பேசிய பேச்சில் இந்திய நாட்டின் கடற்படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான் என்று பதிவு செய்தது இருக்கிறது. அன்று இந்த நிலத்தில் ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன். அப்படி என்றால் அந்த கப்பலுக்கு பேர் ஏன் அர்ஜுனா என்று வைத்தீர்கள், அரசேந்திர சோழன் என்று ஏன் வைக்கவில்லை என்று கேட்டேன். அந்த பதிவும் இருக்கிறது. எத்தனை வரலாற்று சுவடுகளை இவர்கள் திட்டமிட்டு மறைத்தார்கள், நம் நினைவிலிருந்து கடத்தினார்கள் என்பதை நீ கவனிச்சுக்கணும். இன்றும் என் அன்பு உடன் பிறந்தானே, நீ வல்லவாய் பட்டேலை படிப்பாய், உன்னுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்க மாட்டாய். நீ சான்சிராணியை படிப்பாய், நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரை படிக்க உனக்கு வாய்ப்பில்லை. இப்படி திட்டமிட்டு நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டாய். இதிலே இந்த கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம், பயிற்சி களம் என்று எடுத்து யுனெஸ்கோவை அறிவிக்க சொன்ன நாட்டின் பிரதம அமைச்சர் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு எதற்காக வந்தார்? யாருடைய அழைப்பின் பேரிலே வந்தார்? காரணம் என்ன? இதை கொடுத்துவிட்டு தமிழ் மக்கள், பிரபாகரனின் பிள்ளைகள், தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள், என் போன்ற பிள்ளைகள் கொதித்து எழுகிறார்கள் என்று அறிக்கை விட்டவர்கள் விறுவிறு என்று வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிற்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்திலே என் அருமை பாட்டன் அரசேந்திரன் கட்டிய நாகநாதர் கோயில் எங்கே? செங்கலாக பேர்த்து கீழே வீசியவன் எவன்? யார்? அவன் வெட்டிய 16 கிலோமீட்டர் வீர நாராயணன் ஏரியை தூத்து போட்டவன் எவன்? அதை தூர்வாரி பராமரிக்க தவறியவன் எவன்? யார்? இதை பற்றி இந்த நிலத்தில் ஏன் ஒரு குரல் கூட எழவில்லை? இங்கே வந்த மாண்புமிக்க பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய பாட்டன்கள், உலகை கட்டி ஆண்ட பேரரசன்கள், கடல் பல கடந்து படை பல நடத்தி
உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திரன். இருவருக்கும் நான் சிலை எழுப்புவேன் என்று சொல்கிறார் என்றால், இத்தனை வருஷமா இந்த திராவிட புடுங்கிகள் புடுங்கினது என்னடா? புடுங்கினதல்ல. என்ன பண்ணிட்டு நீ? என்ன பண்ணிட்டு? இது யாருடைய நிலம்? யாருடைய இடம்? என் பாட்டனின் பாத சுவடுகள் பதிந்த இடம். அந்த இடத்துல நீ என்ன பண்ண? கட்டளை. பெருவுடையார் கோயிலிலே, பெருவுடையார் உடையாளூரிலே என் பாட்டன் ஒரு கூரை, மேற்கூரை கிழிஞ்சு இத்து உத்து போன கூரையிலே 4 குச்சிக்கு இடையில சாஞ்ச சிவலிங்கமா இருக்கு. அவனை அடக்கம் பண்ணிய இடம். நான் பொய் சொல்வேன் நினைக்கலாம், நீ போய் பார்த்து வா. சத்தியம் செய்து வந்தேன் அவன்கிட்ட. இருந்த பூசாரி சொன்னார், அன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்திக் கொண்டிருந்த காலம் நான் போனேன். உடையாளூருக்கு போய் வழிபட போனேன். அப்போது என் தம்பி மணி செந்தில் எல்லோரும் வந்திருந்தாங்க, இமாயின் எல்லாரும். பூசாரி என் கை பிடிச்சி அழுதார். அழுது என்னதுனாருன்ற, நீ முறையிடு, நீ கோரிக்கை வெயி, உன் பாட்டனுக்கு ஒரு மண்டபம், நினைவு மண்டபம் கட்ட சொல்லு அப்படின்னு. நான் சிரிச்சேன். இந்த பயலுக்கு இதெல்லாம் தேவைதான், இவனுக்கு தேவைதான். இவன் உலகம் பூரா போய் படையை கட்டி அங்க போய் கொடியேற்றிவிட்டு எங்களை குடியேற்றாம விட்டு வந்துட்டான். எங்களுக்கு படையெடுத்து வந்தவன் கொடியேற்றி அவன் மக்களை புறம் குடியேற்றிட்டு போயிட்டான். விட்டு வந்துட்டான். பொழுதுபோக்கு போர் செஞ்சு விட்டு அவன் காலில் விழுந்தோன்னே, சரி 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 நீ ஆண்டுக்கா கப்பத்தை மட்டும் கட்டு வரவா, பாய் பாய். யாரு? நம்ம பரதேசி தான். விட்டு வந்துட்டாப்ல. இங்க வந்து படுக்கடம் இல்லாம குட்டி மாதிரி கிடக்கிறப்பல. அவன் கட்டில கோயிலுக்குள்ளே அவங்க சிலை இல்லடா, உள்ள வைக்க மாட்டான். வெளியில வச்சது யாரு தெரியுமா? வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. பெருவுடையார் கோயிலுக்கு போ, வாசல்ல வாட்ச்மேன் நிக்கிறாப்ல. யாரு? நம்மால் தான். அப்ப போகும்போது அவனுக்கு ஒரு உனக்கு தேவைதான்டா டேய், கோயிலுக்கு உள்ள கட்டிய பெருவுடையார் கோயிலை கட்டிய பெருமா மன்னனை வைக்கலடா, வைக்கலடா, வைக்கல. அந்த பெருமையை நம் பாட்டனுக்கு தரல. இவெல்லாம் சிலையை உள்ள வச்சு திறப்பாரு ஐயா கருணாநிதி நினைச்சிருந்தாண்டா. வெளியில வாசல்ல வச்சு திறந்து விட்டாப்ல. எதிர்த்த மாதிரி அண்ணா சிலை, இங்க நம்ம பாட்டன் சிலை. முன்னாடி உட்கார்ந்துருக்கான்ல, இப்படி ஒரு கூட்டம் இருக்கலடா, எல்லாத்தையும் கைதட்டி கஞ்சி குடிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குல்லடா. என்ன இவர் திறக்கலது காரணம் சொல்றாரு, மன்னன் அண்ணனை பார்க்க, அண்ணன் மன்னனை பார்க்க. இந்த ரைமிங்ல கைதட்டிட்டான்டா. தலைவர் பின்னிட்டார், முடிஞ்சிடா. இதிலே விழுந்தவங்க தான்டா அவங்க, இதிலே விழுந்தவன் தான். கடைசி அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், 1000 வருஷம் காத்திருந்தவன் இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்க மாட்டானா? இவர்கள் கட்ட மாட்டார்கள், கட்டினால் செத்து போவார்கள். இப்ப மட்டும் உயிரோடு இருக்காரான்னு கேட்காத, அவங்க பகுத்தறிவு அவ்வளவுதான். கட்ட மாட்டார்கள். இங்க பிரமதயத்தில் அரசேந்திர சோழன் இதே மாதிரிதான் ஒரு சாஞ்ச சிவலிங்கம் இருக்கிறாப்ல. மேல போய் கூரைய பாரு, 2 இத்து உத்து போன ஓலை இருக்கு. டேய் நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டீங்களடா, போய் பாரு. அவனுக்கு யார் பண்ணணும்? நம்ம தான் வந்து கட்டணும். அப்ப என்ன பண்ணுவா இவன்? திட்டமிட்டு மறைப்பான். மோடி வந்து அரசேந்திரனுக்கும் அருண்மொழி சோழன் நமது பாட்டனுக்கும் சிலை வைப்பேன்னு சொல்றதுக்கு கைதட்டுறான். நீ என்ன பண்ணுவ? நான் எங்க அப்பாவுக்கு 200 கோடியில் சமாதி கட்டுவேன், நான் ஈவேரா ஐயாவுக்கு சிலையா திறப்பேன், ஐயா கருணாநிதிக்கு திறப்பேன். டேய் இதாண்டா திராவிடன். இத்தனை ஆண்டுகள் நம் பாட்டனுக்கு ஒரு சிலை எடுக்காதவர்கள் தெருவுக்கு தெரு அவர்கள் அடையாளங்களை நிறுவினார்கள், திராவிட அடையாளங்கள். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. நம்மளை ஏன்டா எல்லாரும் எதிர்க்கிறான்? நீ ஒரு தடவை கேட்டு போற, நம்மளை ஏன்டா எதிர்க்கிறான்? தினந்திட்டு இருக்கான ஏன்டா? என்ன நாட்டை 10 ஆண்டு 5 ஆண்டு ஆண்டு நம்ம கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்சு மலைய மணல் அள்ளி வித்து கொலை செஞ்சு கொள்ளையடிச்சு சாராயங்காய்ச்சி வித்து ஏதாவது பண்ணமா? இல்ல. அப்ப ஏன் எதிர்க்கிறான்? இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது, அதனால் தடுக்கிறான். ஒரே நேரத்தில் எதிர்ப்பான்டா எல்லாரும். ஏன்? நீ திராவிடன் சொன்னா இருந்திருப்பான்,
நீ இந்தியன்னு சொன்னா இருந்திருப்பான். நீ என்ன சொல்லிட்டா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிட்ட. நீ ஒரு வன்னியன், நீ ஒரு படையாச்சி, நீ பறையன், நீ நாடார், கோனார், செட்டியார், தேவர், கவுண்டர், முதலியார், பிள்ளை, உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சிவன் நல்லா பேசுறான் இருப்பான். நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவன். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரொசீட். ஆனா நீ என்ன பண்ணிட்டா? நான் தமிழன், நாங்கள் தமிழர்கள். பிரச்சனை என் உடன் பிறந்தானே. இங்க இந்துக்கு என்று அரசியல் இல்லை, இஸ்லாமியருக்கு என்று ஒரு அரசியல் இல்லை, பாதுகாப்பான அரசியல் இல்லை. கிறிஸ்தவருக்கு என்று ஒரு பாதுகாப்பான அரசியல் இல்லை. படையாட்சிக்கென்றோ, பறையருக்கென்றோ, நாடாருக்கென்றோ, கோணாருக்கென்றோ, கவுண்டருக்கென்றோ, தேவருக்கென்றோ தனித்த பாதுகாப்பான பெருத்த அரசியல் இல்லை. இருந்தாலும் அது வெல்லாது. அது உரிமையை இழந்த அடிமை அரசியலாகத்தான் இருக்கும். ஆனால் எது உனக்கு பாதுகாப்பான அரசியல்? எது? மொழி இனத்திற்கான, தமிழ் பேரினத்திற்கான அரசியல் தான் இந்துக்கு, இஸ்லாமியனுக்கு, கிறிஸ்தவனுக்கு, படையாட்சிக்கு, பறையருக்கு, தேவருக்கு, கவுண்டருக்கு எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியல் இன அரசியல் தான். நீ வீட்டில உழ வைக்கணுங்கிற, நான் நாட்டில் உழ வைக்கணுங்கிற. நீ ஒருத்தனுக்கு உழ வைக்கணும் வேணும் என்கிற, நான் ஊருக்கே உழ வைக்கணுங்கிற. இதுதான் இருக்கிறது. இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.